தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலி மலையானே போற்றி போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாமல்ல இறைவனுடைய நல்லொருளி நல்ல அருமையான முறையில் சகாதியல் பேரவை மற்றும் ஜேஎம்எஸ் அரபு கல்லூரி இணை நடத்துகிற முப்பெரும் விழா 79வது இந்திய சுதந்திர தின விழா முன்னிட்டு மக்தப் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, சமய நல்லிணக்க விழா ஆகிய அருமையான முப்பெரும் விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள், மேடையை நோக்கி இருக்கிற சகோதர சகோதரிகள், பொதுமக்கள், ஊடகங்கள், பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறை அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்காக பல்வேறு வகையான இறைவனுடைய திருவடிக்கு தொண்டாற்றுவதாக பல்வேறு பணிகளை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களும் இதயபூர்வமான சலாம்களையும் தெரிவித்து கொண்டு உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். திருவடிக்குடில் சாமிகள் சிறப்புரையாற்றுவார் என்றோன்னு 1 மணி நேரம் எடுத்துப்பாருன்னு பயந்துடாதீங்க. ஏற்கனவே காவின்னா பயந்துடக்கூடாதுன்னு ஐயா சொன்னாங்க. அந்த அளவில் ஒரு 15 நிமிடம் மாத்திரம் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த சூழல் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் செறிவு என்பது மிகச்சிறிய இடத்திற்குள் எந்த அளவுக்கு நம்மால் முடியும் என்பது. அதாவது திருக்குறளை கூட கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் திரித்த குறள் என்றதாக சொன்னார். அப்போது குறைந்த நேரமாக இருக்கும்போது அதில் எந்த அளவுக்கு நாம் விஷயத்தை பேச முடியும் என்பதில் நம்முடைய கவனம் குவியும் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் டெஸ்ட் மேட்சில் இருந்து 1 டேக்கு கொண்டு வந்து 2020க்கு கொண்டு வந்து சூப்பர் ஓவருக்கு கொண்டு வந்து இளைஞர்களுக்கு அவ்வளோ ஆர்வத்தை உண்டு பண்ணி ஒரு பந்தில் என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் வந்துருச்சு கிரிக்கெட். ஒரு பந்தில் என்ன நடக்க போகுது அடுத்து. அதே பரபரப்பு சமூகத்திற்குள்ளும் சமயங்களுக்குள்ளும் வாழ்வியலுக்குள்ளும் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பக்கத்தில். ஆனால் அதே நேரம் பாருங்கள், விளையாட்டு எப்பவும் டெஸ்ட் மேட்ச் விட்டுறதில்லை. சமீபத்தில் நடந்த கோப்பையில் இந்தியா ஜெயிச்சுட்டு வந்தது டெஸ்ட் மேட்ச். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய கவனம் விரிவாக சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கணம் என்னுடைய முடிவு என்ன என்பதை சொல்வதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு நிரம்ப பயிற்சி அளிக்கின்றன என்று நான் சொல்வேன். உங்களுக்கு தெரியும், இந்த தண்ணீர் கொண்டு ஒரு கல்லை கட் பண்ண முடியும், வெட்ட முடியும், சுத்தம் பண்ண முடியும். பழமையான கோவில்களில் திருப்பணி நடக்கக்கூடிய இடங்களில், இது மாதிரி பள்ளிவாசலில் திருப்பணி நடக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல சாண்ட் பிளாஸ்டிங்னு அடித்தாங்க. மணல் வச்சு அப்படியே ஊதுருது. அதில் உள்ள இந்த சிமெண்ட்டு காரைகள் சுண்ணாம்பு பழையதெல்லாம் அப்படி விலகும், கல் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறது. அதுக்கு சாண்ட் பிளாஸ்டிங்னு பேர். இப்போ அதை வாட்டர் பிளாஸ்டிங்னு மாற்றினாங்க. என்னென்னா மணல் வச்சு அடிக்கும்போது அது வந்து கல் டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறமும் எங்கே பார்த்தாலும் தூசி ஆகுதுன்னு சொல்லி தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். கையில் ஒரு கன் மாதிரி இருக்கும், தண்ணியை அதில் ஃபிட் பண்ணிவிட்டு பைப் மூலமாக சுத்தம் பண்ணுவாங்க. அதில் அந்த நாசல் இருக்குல்ல, அது நம்ம எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீரோடைய வேகம் இருக்கும். ஒரு கல்லை சுத்தம் பண்ணும், ஒரு கல்லை வெட்டும், துண்டாக்கும், அந்த கல்லை கழுவும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன், ஆனாலும் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கு வீடுகளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற கழிவறை வந்து வெளிநாட்டு கழிவறை, வெஸ்டர்ன் கழிவறைன்னு வச்சுருக்காங்க. கோப்பையில் உக்காந்துக்கிற மாதிரி. அதில் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் தான் தண்ணி வருது. அந்த தண்ணீரை எடுத்து நாம் சுத்தம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கல்லை சுத்தம் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய வேகத்தை டாய்லெட்டில் உள்ள பைப்பில் வச்சா என்ன ஆகும்னு யோசனை பண்ணுங்க. தண்ணி இங்கேருந்து புத்துக்கிட்டு தலைவலியாக வெளில வந்துடும். நகைச்சுவைக்காக சொல். எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கேயும் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. எங்கே என்ன வேகத்தில் இருக்க வேண்டும்னு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு மழை அப்படியே ஒரு சூழலை மாற்றிச்சுது. வேறு மாதிரி உட்கார வேண்டிய நாம வேறு மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த சூழல்லையும் நமக்கு கரண்ட் இருக்குது, போக்குவரத்து போயிட்டுருக்கு, பாதுகாப்பு இருக்குது, நம்மளுடைய கண்காணிப்பு. நம்ம வரும்போது பல்வேறு டிராஃபிக் தாண்டி வரேன், ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை அந்த அளவுக்கு நின்று மழையில் நனைஞ்சிட்டு அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மின்சாரம், மாநகராட்சி, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை மிகச்சரியாக செய்வதனால் நாம் இங்கே உட்கார்ந்து பொறுமையாக பேசிக்கொண்டிருக்க முடியுது. ஆக இந்த நிகழ்வுக்கு பின்னால்
இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு. ஆகையினால் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியமானது. இங்கே இவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போது நான் பழைய நினைவுக்கு போகிறேன். எங்கள் கும்பாபிஷேகம் கோயில் ஒன்று போயிருந்தேன். தீபாரணை பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பேசணும். அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அறிவித்தார்கள், திருவடிக்குடியில் சாமி வந்திருக்கிறார், சில வினாடிகள் அவர் பேசுவார்னா. சில வினாடிகள் பேசுவார்னு எனக்கு ஒன்றும் புரியல. மைக்கை வாங்கிட்டு திரும்ப கொடுத்தா வினாடி முடிஞ்சு போயிடும். அதுவும் மழை நேரத்தில் மைக்கை பார்த்து தொட வேண்டியிருக்கு. தொட்டால் ஷாக் அடிக்குமோட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, சில வினாடிகள் பேசுவார்னு என் கையில் மைக்கை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, சாமி சொன்ன நேரத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு மைக்கை கொடுத்துருவாருன்ட்டு. அப்போ நான் அவர்கள்ட்ட சொன்னேன், சுவாமிமலை திருப்புகளில் அருணகிரிநாதர், எந்த அருணகிரிநாதர் சுவாமிமலை திருப்புகளில் சலாம் என்கின்ற வார்த்தையை வைத்து பாடினாரோ அதே அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சுவாமிமலையில் பாடுறார் முருகனை, உன்னுடைய திருவடியை சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் பிடியால் மயக்கமுறுவேனோ, மிடியால் மயக்கமுறுவேனோ, வறுமையில் வாடிடுவோன்னு விட்டுறாதேன்னு கேட்குறார். அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்கன்னா, அரை நிமிட நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறிய. அரை நிமிஷம் எனக்கு உன்னுடைய திருவடியை, உன்னுடைய நினைப்பை, அரை நிமிடம் வேறு எதையும் நினைக்காமல் நினைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறார். குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் நாமத்தை சொல்லிக்கோ, அல்லாஹூ எண்ணுங்கள், அல்லாஹூ எண்ணுங்கள், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே. இதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? ஹதீஸையோ திருக்குறானையோ வெள்ளிக்கிழமை நம்ம பயானில் உட்காந்து பேசணும்னா மணிக்கணக்கில் வேணும். அந்த நேரத்தில் சிந்திப்பதற்கு ஒரு நாமம் போதும் என்பதை நம்முடைய மார்க்கம் வழிகாட்டிருக்கு. அல்லாஹூ எண்ணுங்கள், அல்லாஹூ எண்ணுங்கள். அந்த நாமத்தை சொல்வதனால என்ன கிடைக்கும்னா, ரொம்ப அழகா அதை வித்துன்னு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபரை என ஓதும். வித்துனா விதைன்னு அர்த்தம். அந்த விதையை நம்ம ஒரு இடத்துல போட்டு விவசாயம் பண்ணும்போது எப்படி விருட்சமாக வளர்க்கப்படுகிறது, அதுபோல இந்த நாமாவை கொண்டு, அது குருநாதனுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய நாமா, அதை கொண்டு நாம் பழகும்போது அந்த இருமை பேரையும் நம்மால் அறுவடை செய்ய முடியும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மார்க்கம், சமயம், நம்முடைய பெரியோர்கள் வழிகாட்டுதல் இத்தனையும் ஒருங்கமைந்து இந்த மேடையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமய நல்லிணக்கம் என்கின்ற ஒரு பார்வையில் 15ஆம் தேதி சுதந்திர தினம், அதை 10ஆம் தேதியே கொண்டாடுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாத் சமூகத்தை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். 5 நாளுக்கு முன்னாலேயே கொண்டாடு ஆனந்தம். தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 நாளைக்கு முன்னாடியே இந்த குழந்தைங்கள்லாம் அங்கங்கே ஒரு பட்டாசு வச்சு கொளுத்திட்டு ஜாலியாக போயிட்டு இருப்போம். ஏன்னா எப்போ தீபாவளி வரும்ன்ற ஒரு ஆவல் அந்த குழந்தைகளுக்கு. அதுபோல் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை கொண்டாடுவதில் 5 நாட்கள் முன்னமே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கூடுவதற்கு காரணம், சுதந்திரத்தை நாம் கொண்டாடாமல் விட்டால் வேறு ஒரு கூட்டம் வேறு மாதிரியாக கொண்டாடி விடுவார்கள். போன வாரம் கும்பகோணத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் இருக்கு. அங்கே ஒரு பரபரப்பு என்னன்னா, ஒரு வெடிகுண்டு புரளி இங்கே வந்து வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒருத்தர் வந்து ஒரு பையை போட்டு போயிட்டாரு. அந்த பையை தேடி, என்னடா பையை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வீசிட்டு போகிறானேன்னு அந்த பையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க, நீதிமன்றத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டுன்னு சொன்னாலே போதும். நல்ல வேளை வந்து போட்டு போகணும், தலையில் தொப்பி தாடிலாம் இல்லை, இல்லைன்னா அது வேற ஒரு கதையை கட்டிருப்பான். கொண்டு வந்து போட்ட தொப்பி தாடின்னு இருப்பான். ஏன்னா பேசுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற கருத்துக்கள் FIRE மாதிரி இது இருக்கணும். ஃபயர் எஃப்ஐஆர் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. சில சாமியார்கள் பேசிட்டு போனவுடனே எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர் போட்ட பிறகு பெட்டில் படுத்துக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் 2 சமூகத்துக்கு இடையே மோதலை உண்டு பண்ண வரல, 2 சமூகங்களுக்கு இடையே காதலை உண்டு பண்ணுவதற்காக வந்துக்கிறேன். அரே தக்பீர். இப்போ சொல்லிட்டேன்னா நாளைக்கு சொல்லுவாங்க, சாமி லவ்ஜு காத்து பற்றி பேசினாரு. என்னெல்லாம் பயப்பட வேண்டியிருப்பார். காவிக்கு பயம் இல்லை, காவிகள் பண்ணுற அட்டுழியத்துக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த சமூகத்தை ஒரு திரட்சியாக சமய நல்லிணக்கத்தோடு இந்த அந்த தேசத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்களே, இதை அவர்கள் கெடுத்துடக்கூடாதுன்னு லெட்டர் போட்டு போனாரா. போலீஸுக்கு போச்சு தகவல். ஒரு டீம் வந்து தேடினாங்க, யாரும் அந்த பையன் தேடி கண்டுபிடிச்சி அது புரளின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பையனை பிடிச்சி கொண்டு வந்து, ஏன்டா இப்படி பண்ணேன்னா, அந்த பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், அதுதான் ஹைலைட்டு. ஏன்டா இப்படி பண்ணேன்னா,
பொழுது போல டைம் பாஸுக்கு பண்ண சார். நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு புரளியை கிளப்பி விட்டுட்டு டைம் பாஸுங்கிற அந்த பையன். போலீஸுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அடிக்கிற மழையில் மண்டை காயணும். இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் சொல்லுவாங்க மண்டை காயுது மண்டை காயுது. அது மாதிரி போலீஸுக்கு மண்டை காய்ச்சல் ஆச்சு. அந்த பையனை கைது செய்தான். நான் இதை ஏங்க சொல்கிறேன்னா, எப்படி இது போல ஒரு பரபரப்பு இந்த தேசத்தை அது எந்த அளவுக்கு பாடுபடுத்தும் என்பதை தெரியாமல் ஒரு பரபரப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ, அதுபோல இன்றைக்கு இந்த நாட்டில் டைம் பாஸுக்காக சில காவிகள் தேவையில்லாத பரபரப்பை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உச்சந்தலையில் அடித்த மாதிரி ஓங்கி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இறைவன் நல்லருளினால் நாம் ஆற்ற வேண்டிய பணி அதுதான். சமயம் எங்களுக்கு ஒழுங்கை சொல்லி தந்திருக்கிறது. மார்க்கம் எங்களுக்கு ஒற்றுமையை சொல்லி தந்திருக்கிறது. இந்த தேசத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியலை சொல்லி தந்திருக்கிறது. பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் தெருநாய்களுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு. நான் நிஜமான தெருநாய்களை சொல்கிறேன். நீங்கள் வேறு யாரையாவது குறிப்பிட்டு நினச்சிடாதீங்க. குறிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாடு அளவில் இங்கே எங்கே பார்த்தாலும் நாய் தொல்லை. மதுரையில் கூட கடந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு சிறுவனையும் ஒரு அம்மாவையும் நாய் கடித்ததுன்னு சொல்லி டிவி நியூஸில் பார்த்தேன். இப்போ எங்கே பார்த்தாலும் நாய் தொல்லை பெருகிட்டு இருக்கு. வெறி நாய்க்கு. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணும். மாநகராட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளூ கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் அரசாங்கம் சொல்லிச்சு, நோய்வாய்ப்பட்ட சில நாய்களை மனித நேய அடிப்படையில், உயிர் நேய அடிப்படையில், அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொலை செய்யலாம், தப்பு இல்லை, அது ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இதை கட்டுப்படுத்துவதில் இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே பல இடங்களில் நான் படித்து பார்க்குறேன். இந்த நாய்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை 7ஆம் நூற்றாண்டிலேயே பதிவு செய்து வைக்கிறார். வேட்டையாடுவதற்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் காவல் காப்பதற்கும் அல்லாமல் நாய்களை வளர்க்கக்கூடாது. அப்படி நாய்களை வளர்த்தால் உங்களுடைய நன்மைகளில் 2 கீராத் குறைந்து போயிடும் தினசரின்னு சொல்லி ஹதீஸ் படிக்கிறேன். அது என்ன 2 அளவு, ஒரு அளவு சொல்கிறாங்களே, அது என்ன மரக்காலில் அளக்கிறதா கிலோவில் அளக்கிறதா, எப்படி அதை அளக்கிறதுன்னு பார்த்தாக்க 2 கீராத்துகள் அப்படிங்கும்போது மலை அளவு அப்படின்னு அதுக்கு விளக்கம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை குறைந்து போகும் என்பதே அங்கே. ஏன் இப்போ நாய்களை வளர்க்கக்கூடாதுன்னா வளர்க்கலாம், வேட்டையாடுவதற்கு வளர்க்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த சமூகம் அப்படி இருந்தது. அதனால் வேட்டையாடுவதற்கு நாய்கள் தேவை. வனத்தில் வாழ்ந்தாங்க, காட்டில் வாழ்ந்தாங்க. மதுரையிலேருந்து நான் வரக்கூடிய பதில் அங்கே புதுக்கோட்டையிலேருந்து வரும்போது பார்க்குறேன், காட்டு பாவா தர்கான்னு இருக்கு. இடத்து பேரே காட்டு பாவா தர்கா. இன்றைக்கே அந்த இடம் எப்படி இருக்குன்னா அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும். அப்போ அந்தந்த இடங்களிலும் ஒருத்தருக்கு இருந்து வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள், வழிநடத்தி இருக்கிறார்கள். இதே மாதிரியான இடங்களில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தேவை இருந்ததுன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு செய்தி மட்டும், உணவு அருந்தும்போது எப்படி அருந்தணும். சாப்பாடு தட்டில் இருக்குது, 4 பக்கமும் செதறி இருக்குது சாப்பாடு. முன்னாடி இருந்து சாப்பிட்றதா, குழச்சி அடிக்கிறதா, இல்லை நடுவில் ஒரு பண்ணை பிடிச்சி சாம்பாரை விடுங்கன்னு சொல்கிறதா, அதுக்கு ஒரு வழிகாட்டுது பாருங்கள். முன்னாடி இருந்து சாப்பிடுங்க, அதை போட்டு குழப்பாதீங்க, அந்த கரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிங்க. அருமையான ஒரு வழிகாட்டுதல். ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தும்போது கையில் இப்படி தொலைவுறாங்களாம். பக்கத்தில் உட்காந்துருக்கு கவனிக்கிறாங்க. எதை தொலைவுறாங்கன்னா சொரக்காவை தொலைவுறாங்க. சொரக்காய் கறி, சொரக்காயை தொலைவினார்கள். அவர்கள் சுரக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள். நான் அந்த சுரக்காயை எடுத்து முன்னாடி வச்சேன் அப்படின்னு பதில் இருக்கு. நீங்கள் இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைவ சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஞ்சனூர்னு ஒரு கோவில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அந்த கஞ்சனூருடைய புராணத்தில் இந்த சுரக்காய் வரலாறு வருது. ஒரு அடியார் வர்றாங்க, சிவனடியார் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வீட்டில் வீட்டுக்கார் இல்லை. இளையான்குடி மாறனாயனார் வரலாறுல வந்த மாதிரி வீட்டுக்கார் வீட்டில் இங்கே இல்லை, வெளியில் போயிருக்கிறாரு. இவர் அடியார் எனக்கு சாப்பாடு கொடுங்க, பசிக்குதுன்றாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு வீட்டு வாசலில் சொரக்கா கொடியில் ஒரு பெரிய சொரக்கா தொங்குது, அதை எடுத்து எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கார் அதை விதைக்காக விட்டு வச்சிருக்கிறார், அதை நான் கொடுக்க முடியாது, என் வீட்டுக்கார் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்திருக்கிறது சிவனடியார். இந்த அம்மாவால் பதில் பேச முடியல. அப்போ வந்தவர் சொல்கிறாரா, ஒரு சொரக்கா முழுசாக அப்படி இருக்குல்ல, பாதியை எனக்கு சமைச்சு கொடு, பாதியை நீ விதைக்கி வச்சுக்கொண்டு. இது சாத்தியமா? அந்த அம்மா அவர் கேட்ட உடனே அந்த சுரக்காக பாதியை அறுத்து அவருக்கு கறி சமைச்சு கொடுத்து அவருடைய பசியை போக்கினாங்களாம்.
வீட்டுக்கார் வந்தோன்னு கேட்குறது என்ன சொரக்கா அறுத்து விட்டுருக்கு விதைக்கல வச்சிருக்கேன்னு நம்ம அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் கோவிலுக்கு கொடுக்குறதுக்காக அதை வச்சிருக்கேன் அப்படி இந்த மாதிரி வந்து கேட்டதுனால நான் அதை பாதி அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கோபத்தில் அந்த அம்மாவுடைய கரங்களை அவர் வெட்ட துணிகிறார். இறைவன் 2 பேருக்கும் முக்தி பேர் வழங்கினான் என்று சொல்லி கஞ்சன் ஒரு வரலாறு சொல்லுது. சின்ன ஒரு விஷயம், சொரக்காய்ங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்துக்கும் சைவ சமயத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பை இங்கே கொண்டு வந்து விடுது பார்த்தீங்களா? விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஆளை பார்த்து ரொம்ப சீப்பாக மதிக்கிறதுனா அவன் கிடக்குறான் என் சுண்டக்காய் அப்படிம்பாங்க. சுண்டக்காய் மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவு காய்கறிகள் உண்டா? எல்லாவற்றுக்குள்ளும் அந்த அளவுக்கு செய்திகளையும் வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் இடம் சாருகிறேன். எனக்கு முன்னம் பேசிய கடையநல்லூர் அன்புக்குரிய அசரத் அவர்கள் மிக அழகாக ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு இதில் தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. இஸ்லாமும் மற்ற சமயங்களும் எல்லாம் இங்கே வந்து சமத்துவத்தை போதிக்கிறது. அந்த சமத்துவத்தை அதிகமாக சொல்கிறதுனால தான் இஸ்லாத்தை நோக்கி இவ்வளோ பெரிய ஏவுகணைகள் ஏவப்படுகிறது அப்படின்னு. உண்மை. இப்போ பல இடங்களுக்கு நான் இந்த வக்ஃபு போர்டு சம்பந்தமான இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கோம். அங்கே போகும்போது ஏதாவது ஒரு செய்தியை நாம் அழுத்தமாக சொல்லணும், ஆதாரத்தோடு சொல்லணும். சமீபத்தில் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இந்த ஏற்றத்தாழ்வு என்பது என்ன, வக்ஃபோர்டில் நடக்கக்கூடிய அந்த திருத்தத்தில் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எதற்காக இஸ்லாத் குறிவைக்கப்படுகிறது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது எப்படி சரி செய்வது என்று பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சமீபத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்துட்டு போனார். அந்த கோவில் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதே மாதிரி அவருடைய தந்தையார் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில் கட்டினவர் உங்களுக்கு தெரியும். இந்த 2 பேருடைய காலகட்டத்திலையும் நிறைய சைவ சமய பணிகள் வளர்ந்தது, திருப்பணிகள் திருக்கோயில்கள் கட்டப்பட்டது, மாற்றுக்கருத்தில் நாங்கள் அவரை போட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த சில வேண்டத்தகாத விரும்பத்தகாத செயல்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம் அவர்கள் அதிகப்படியான முன்னுரிமை வழங்கினார்கள், சில குறிப்பிட்ட இனத்தவர்களை ஒதுக்கினார்கள். அது கல்வெட்டாக பதிவாயிருக்கு. 10வது நூற்றாண்டில் இப்படின்னா இதுக்கு முன்னம் அது எத்தனை நூற்றாண்டு கடந்து வந்திருக்கும் இந்த அடக்குமுறை என்பதை பார்க்கணும். ஒரு செய்தி, ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்து மதம் என்பது இந்து மதம் அல்ல, அதற்குள்ள நிறைய சமயங்கள் சேர்ந்திருக்கு. சைவ சமயம் இருக்கக்கூடிய வைணவம், கௌமாரம், இப்படி எல்லாம் பல வழிபாட்டு முறைகள் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய பாண்டி கோவில், இது மாதிரியான மாரியம்மன் கோவில்கள், காளியம்மன் கோவில்கள், ஐயனார் கோவில், இப்படிப்பட்ட பல வழிபாடுகள் இருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்து மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்திய அளவில் பார்க்கும்போது இந்து மதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் அவர்கள் வைப்பதுதான் சட்டம் என்பதாக மாறி இருக்கிறது. அதை கொண்டுதான் இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் குறிவைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். தீண்டாமை என்கின்ற மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தார்கள். எனக்கும் அதில் உள்ள சிலவர் பழக்கத்தில் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, ஒத்து போவதில் அவர்களுக்கு அதில் சுணக்கம் இருக்கிறது. இப்போ இங்கே வந்தோம், சாமி வந்தாருன்னா உட்காருன்னு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், சாமி உட்கார்ந்து மறைக்குது இந்த டிஸ்க்கு, அவர் அடுத்த சேரில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காரணுன்னு இன்முகத்தோடு எனக்கு இடம் கொடுத்தாரு. சகோதரர் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னொருத்தர் வரும்போது எந்திரிச்சு போகிறதுக்கு ஒரு பெரிய வலி. அவருக்குரிய நண்பர்கள், ஒரு குடும்பம் அங்கே இருக்கும். அவர் அங்கிருந்து அடுத்த சேரில் உட்காரும்போது அவருடைய மாணவர்கள் நினைப்பாங்க, என்னுடைய ஆசிரியரை தள்ளி போக வச்சுட்டு இவரை உட்கார வைக்கிறாங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கிறோம்? அரவணைப்பதற்காக கூடியிருக்கிறோம். ஒரே ஒரு நகர்வு மூலம் ஒட்டுமொத்த மதுரைக்கும் சகோதரர் அவர்கள் அருமையான ஒரு செய்தி இங்கே பதிவு செய்தார்கள் இந்த மேடைகளை என்பதை ஒரே ஒரு நகர்வு தான். இந்த எண்ணம் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம வேண்டும். இதில் செய்தி என்ன தெரியுமா, ஒரு ஊர்களில் பல ஜாதியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒரு காலம். ஊர் சபை என்கின்ற 2 பிரிவுகள் அங்கே இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருக்கிறது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டும் இருக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேரடியாகவே சொல்லணும்னா பிராமணர்களுக்கு என்று ஒரு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது. ஒரு சபை, ஊர் சபை, அதில் சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் உங்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்குறோன்னு ஒதுக்குறாங்க. என்ன, இவங்க வந்து சமயத்துக்கு உழைப்பாங்க, வேதத்தை போற்றுவாங்க, தர்மம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் செய்துட்டார்கள். அதில் வந்தது என்ன தெரியுமா பாருங்க, முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரனின் ஆட்சி காலங்களில் பிரமதேய கிராமங்களில் தனித்தன்மையை காக்க வேண்டி இதர வகுப்பினரின் நில உரிமைகள் சுருக்கப்பட்டன. தற்கால நோக்குக்கு இது ஏதோ ஒரு குறுகிய வகுப்புவாத அடிப்படையில் செய்யப்பட்டதாக தோன்றும். ஆனால் காரணம் அது என்று பட்டர்களும் கிராம வித்தகர்களும் சங்கம் வகித்து நடத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன.
பிரம்மதேய சபைகளில் அமைப்புடன் மற்றவர்கள் இணைவதில் ஏற்பட்ட சங்கடங்களே உண்மையான காரணமாகும். தனித்தன்மை வகிக்க முடியாத பேரூர்களில் சபை, ஊர் என்ற இருவித மன்றங்களும் பணிபுரிந்தன என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். பிராமணர்கள் அதிகமாக உள்ள பிரம்மதேயங்களில் மட்டும் நில உரிமைகள் மற்ற வகுப்பினர் அதிக அளவில் இல்லாமையால் அவர்களுக்கென ஊர் எனும் மன்றம் இயங்கவில்லை. பிரம்மதேய சபைகளில் அங்கம் வகிக்க நிர்ணயிக்கப்பட்ட தகுதியை பாமர வகுப்பினர் எளிதில் அடையக்கூடியவர் அல்லர். இந்த ஒரு வரி தான் இங்க முக்கியம். அவர் சொல்ல காரணம், எதற்காக அவர்கள் இங்கிருந்து போக வேண்டும்னா, பாமரர்களுக்கு இது புரியாது, இதை அவர்கள் எளிதில் அடைய முடியாது என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். பாருங்கள், எளிதில் அடையக்கூடியவர்கள் அல்லர், ஆகையால் அவற்றில் அங்கம் வகிக்க முடியாது. அங்கம் வகிக்காவிட்டால் நில உரிமையும் எடுத்துக்கூற வழி இருக்காது. இதனால் அவர்கள் தங்களுக்கு தக்க சூழ்நிலை தேடிச் செல்வார்கள். இவ்வாறு இடர்பாடுகள் வரும் என்று ஆரம்ப காலங்களில் எதிர்பார்க்கவில்லை போலும். ஏனென்றால் பிரம்மதேயங்கள் எவ்வகுப்பினரும் நிலம் வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தது. ஆனால் நடைமுறையில் இயற்கையாகவே சில இடர்பாடுகள் தோன்றவே அரசர் கவனத்திற்கு இது கொண்டு போகப்பட்டது. ராஜராஜனின் 17ஆம் ஆண்டில் கிபி 1002 ஒரு பொது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பிரம்மதேயங்களில் உள்ள நிலம் வைத்திருப்பவர்கள் மற்ற வகுப்பினர் எல்லோரும் தங்களுடைய நிலங்களை விற்றுவிட வேண்டும். பிராமணர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வேறு வகுப்பை சார்ந்த யாராவது நிலம் வைத்திருந்தால் அந்த நிலங்களை பிராமணர்களிடம் விற்றுவிடணும். விட்டுட்டு நீங்க வெளியில போங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம், உங்களுக்கு இது புரியாது, அதனால வெளியில போங்க. வக்ஃப் போர்டில் நம்ம பேசும்போது இதை சொல்றது உண்டு. வகுப்பு திருத்த சட்டத்துக்குள்ளே இந்துக்களையோ இல்லை சில அமைப்பு சார்ந்தவர்களையோ அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் உள்ளே கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை வரும்னா, அங்கே எப்படி உங்களுக்கு இது தெரியாதுன்னு சொன்னாங்களோ அதுபோல் இங்கே வரக்கூடிய எல்லாரும் கலெக்டரோ இல்லைன்னா வரக்கூடிய இந்து சமயத்தை சார்ந்தவரோ ஒரு இமாமா மார்க்க சட்டத்தை படிச்சுட்டு வந்தவரா, அதிசயம் திருக்குறானையும் மனனம் செய்து வந்தவரா, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவரா என்கின்ற கேள்வி எழும். அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு சமூகம்தான் இன்றைக்கு இதற்கான இந்த நெருக்கடியை ஆளும் தரப்புக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு ரொம்ப ஒரு சிறுபான்மையினர் அமைப்பு. ஆனால் நான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன், ரொம்ப எளிமையாக நம்ம கேட்டுட்டோம். சீக்கிரமாக மிக விரைவாக நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல அது இல்லை. ஏன்னா இதை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு நீதிபதி வீட்டில் தீ பிடிக்கும் போதுதான் அங்கே எத்தனை கட்டு பணம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அது வரைக்கும் வெளியில் தெரிய மாட்டேங்குது. அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளே, மிக நுட்பமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை நாம் இந்த சட்டத்தில் எழுதியிருக்க மாதிரி வெளியில் விரட்ட முடியாது, சரி செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு அவர்களும் வர வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே பறைசாற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றோ அடிமைப்படுத்த வேண்டும் என்றோ நமக்கு தேவையும் இல்லை, அந்த எண்ணமும் நமக்கு இல்லை. அந்த அடிப்படையில் எல்லோரும் ஓர்குலம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற திருமூல நாயனாரின் திருவாக்கினை முன்வைத்து அருமையான ஒரு சமய நல்லிணக்க கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த இயக்கத்தை சார்ந்த சகாதிகள் பேரவை, நான் ஆதிகள் அப்படின்னா என்ன பொருள்னு தேடி பார்க்குறேன். சயீத் என்பதிலிருந்து பிறந்ததாக எனக்கு விளக்கம் கிடைத்தது. அந்த அளவுக்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த பேரவை சார்ந்த அத்தனை பேருக்கும் எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லொருள் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டுமாக உங்களோடு அடியேனும் பிரார்த்தித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சாருகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகர்.